காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேலாள் தலைவர், ஆளுநராக இருந்தவர், ஒரு அப்பழுக்கற்ற தூய்மைக்கு சொந்தக்காரர் ப. ராமச்சந்திரன். அவருடைய 105வது பிறந்த நாளை காங்கிரஸ் பேரியக்கம் கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவரை போன்ற இந்த தலைமுறை எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு காலத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய பெருந்தலைவர் காமராஜாரால் கொண்டு வரப்பட்ட, ஏற்றப்பட்ட, வாங்கப்பட்ட சொத்துக்கள் ஒரு சிக்கல் வரும்பொழுது ப. ராமச்சந்திரன் அவர்கள் எந்தவித சலனமும் இன்றி, சுயநலமின்றி, இது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சாரிட்டபிள் ட்ரஸ்டை சேரும், இது அறக்கட்டளைக்கு சொந்தமானது என்று பிரச்சனை பண்ணுவர்களிடம் சமாதானம் செய்து அதை மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒப்படைத்த ஒரு மாபெரும் தலைவர் ப. ராமச்சந்திரன் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவருடைய பிறந்த நாளில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய புகழஞ்சலியை செலுத்துகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறநிலையத்துறை நான் சொன்ன கருத்தை தப்பா புரிஞ்சிட்டீங்க, அரசு மூலியமா வந்திருந்தா மாணவர்களுக்கு நிறைய நன்மை கிடைச்சிருக்கும், அறநிலையத்துறை மூலமா வரந்தா கம்மியா இருக்குன்ற மாதிரி கருத்தை மாற்றி சொல்றேன். இல்ல, அது ரெண்டு விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் RSS என்னென்ன எழுதி கொடுக்குதோ, நாக்பூர்ல இருந்து அவருக்கு வேலை திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. நாக்பூர்ல இருந்து எழுதி கொடுக்கறத அப்படியே படிக்கிறார். RSS உடைய ஏஜென்டா மாறிட்டார். நான் கேட்கிறேன், அறநிலையத்துறை சார்பா செய்கிற பணிகளை கோவிலுடைய நிர்வாகம், கோவிலுடைய ஆலயங்களுடைய மக்கள் கொடுக்கின்ற உண்டியல் நிதி, நன்கொடை, இதை வைத்து கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜுடைய வழியில கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் கட்டப்படுகின்றன. இதுல என்ன பிரச்சனை? இப்போ இதே எடப்பாடி பழனிசாமியை கேட்கிறேன், HCL நிறுவனம், சிவநாடார் அவர்களுடைய நிறுவனம் திருச்செந்தூர் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு 200 கோடி ரூபாய் தருகிறோம், நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொன்னார்கள். எதற்காக அனுமதி மறுதளிக்கப்பட்டது? என்ன சொன்னார்கள்? நீங்கள் பொதுப்பணித்துறை மூலமாகத்தான் நீங்கள் இதை செய்ய வேண்டும் சொன்னாங்க. பொதுப்பணித்துறை மூலமா ஏன் செய்ய சொல்றாங்க? ஒருத்தர் நன்கொடை கொடுக்கறாங்க, நான் இதையெல்லாம் சரி பண்ணணும், செக் பண்ணிடணும், கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொன்னா அனுமதி கொடுக்க வேண்டியது தானே. அவர்கள் 200 கோடி கொடுக்கிறவங்க எவ்வளவு கண்ணு கடத்தமா பண்ணுவாங்க. அவர் என்ன சொன்னாரு? பொதுப்பணித்துறை மூலமா செய்யுங்கன்னாரு. பொதுப்பணித்துறை மூலமா செய்ய சொல்றதுக்கு என்ன காரணம்? பொதுப்பணித்துறையில போனா தான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சிவநாடாருக்கு கொடுத்தா HCL மூலமா கிடைக்காது. ஆனா நம்முடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல், மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர், HCL நீங்களே பண்ணுங்க, பொதுப்பணித்துறை மூலமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு கொடுத்தாங்க. எது டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்? யார் டிரான்ஸ்பரண்ட் முதலமைச்சர்? இதுக்கு பதில் சொல்லுவார் அவரு? ஏன் HCL நிறுவனத்துக்கு அனுமதி கொடுக்கல? அந்த திருச்செந்தூர் முருகன் தான் பார்த்துட்டு இருக்காரு. 2026 தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு RSS BJP கூட சேர்ந்து கொண்டு செய்கின்ற துரோகம், அடுத்த தலைமுறையான பள்ளி கல்வித்துறைக்கு செய்கின்ற துரோகம் அனைத்திற்கும் திருச்செந்தூர் முருகன் சூர சம்மாரம் 2026 தேர்தலில் அதிமுகவும் BJPயும் செய்வார். தேங்க்யூ.